ஒற்றன்செய்தி நேயர்களுக்கு வணக்கம். என் பெயர் தமிழாப்தன். சுளுந்தியம் இசைக்குழுவுடைய ஃபவுண்டர் நான். என்னுடைய முதல் பாடலாக தமிழ் எஸ்ஓஎஸ், அப்புறம் தமிழர்களின் நட்பின் பயணம் அப்படின்ற 2 தமிழ் பாடல் பண்ணியிருந்தேன். அந்த பாடல் முழுவதும் தமிழ் செயலையும் கலாச்சாரத்தையும் முன்னிறுத்தி பாடல் பண்ணியிருந்தோம். இதை தொடர்ந்து எங்களுடைய பயணத்தில் தமிழ் தாங்கி சங்கத்தின் பொதுச் செயலாளர் மா திரவியபாண்டியன் அழைத்து இந்த ரம்ஜானுக்கு ஒரு சமத்துவத்தை கூறும் வண்ணமாக ஒரு பாடல் அமைக்க சொல்லியிருந்தார். இந்த பாடலின் தலைப்பு இஸ்லாத்தின் கண்ணு, விஷன் ஆஃப் இஸ்லாம். அந்த பாடலுடைய மையத்தை பார்த்தீங்கன்னா, இஸ்லாம் அப்படின்ற ரம்லான் அப்படின்ற பண்டிகை வரப்போ பெண்களுடைய கடமை என்னென்ன, அவங்களுடைய டியூட்டிஸ் என்னென்ன அப்படின்றது இந்த பாடலில் ஃபுல்லாக முழுக்க நாங்கள் கூறி வந்திருக்கோம். இதை பாடலை கண்டுகளித்து ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது ஒரு ரமதான் ரிலேட்டட் ஒரு இஸ்லாத் சாங்கு. இதில் லிரிக்ஸ் முக்கியமாக அந்த இஸ்லாத்தின் பெண் மக்களோட டெடிக்கேஷனுக்காக அதை பற்றி சொல்லிட்டு இருந்தோம் ஃபுல்லாக. ഇതിൻ്റെ മ്യൂസിക് കമ്പോസ് பண்ணதுக்காக இந்த தினேஷ் அவர்கள் என்ன கூப்பிட்டார். ஒரு 3-4 ദിവസத்துக்குள்ளே இந்த பாடல்களெல்லாம் அந்த கம்போஸ் பண்ணி அந்த லிரிக்ஸ் எல்லாம் பிஜிஎம் எல்லாம் பண்ணி அது முடிச்சிருக்கணும்னு சொல்லியாரு. அந்த மாதிரி அது ஒரு நல்ல ரிசல்ட்டாக வந்துட்டார். எல்லாருக்கும் பிடிச்சிட்டு இருக்கு. இனி இதெல்லாம் கேட்டு பார்த்து சப்போர்ட் பண்ண விஷயம் உங்களோட தான். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. வணக்கம். ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கம். தமிழ்தாங்கி சங்கத்தின் சார்பாக இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். தமிழ்தாங்கி சங்கத்தால் இன்றைய இடம் இஸ்லாத்தின் கண்ணு என்ற பாடல் தயாரிக்கப்பட்டு தமிழ் ஆப்தன் அவர்களால் பாடப்பட்டு வினுப் ராகினி அவர்களால் இந்த பாடல் இசையமைக்கப்பட்டு என்னிடம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த பாடலை தமிழகத்தின் அனைத்து இசைக்கலைஞர்களும் நல்ல உள்ளங்களும் கேட்டு மகிழ்ந்து உங்கள் மேலான ஆதரவினை வழங்கிடும்படி மிக பணியின்போடு வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த குறுகிய காலகட்டத்தில் ஆதரவு தருவதற்காகவும் இந்த கருத்துக்களை உலகெங்கும் கொண்டு செல்வதற்காக மட்டுள்ள ஊடகவியாளர்கள் அனைவரையும் வருக என அன்புடன் வரவேற்கிறேன். முதலில் இந்த பாடலை இங்கே வெளியிட்டுவிட்டு அதன் பிறகு எங்களுடைய கருத்துக்களை ஒவ்வொன்றாக தெரிவிக்கிறேன். என்னுடைய பெயர் திரவியபாண்டியன். நான் 2010 வெளிவந்த ஒச்சாய் என்கிற திரைப்படத்தை தயாரித்து வெளியிட்டோம். அதன் பிறகு தமிழ்தாங்கி சங்கம் என்ற ஒரு அமைப்பை மதுரையில் தலைமையிடமாக கொண்டு நடத்தி வருகிறோம். இந்த அமைப்பின் மூலமாக தமிழ் கூறும் நல்லுலகில் செய்ய மறந்ததை, செய்ய மறுத்ததை சுட்டி காட்டுவதுதான் தமிழ்தாங்கி சங்கத்தின் நோக்கம். உதாரணமாக மதுரையில் உலக தமிழ் சங்கம் ஒன்று 1981ஆம் ஆண்டு முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஒதுக்கப்பட்டு அந்த இடம் காலியாக இருந்து கட்டடம் இல்லாமல் இருந்தது. அதை சுட்டிக்காட்டி அரசுக்கு எடுத்து சென்று நீதிமன்றத்தின் கதவை தட்டி இப்பொழுது உலக தமிழ்ச்சங்கம் கட்டிடம் மதுரையில் இந்த ஆண்டு உருவாகி கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது. அதை போல உயர் நீதிமன்றத்தில் தமிழ் பலகை இல்லை என்று அதையும் எடுத்து சொல்லி இன்னும் பல்வேறு சமூக பணிகளில் நாய்க்கடிக்கு மருந்து இல்லாமல் அந்த நாய் கடிபட்டு இறக்கின்ற அவல நிலைகளை சமூகத்துக்கு எடுத்து சொல்லி நீதிமன்றத்தின் கதவை தட்டி தமிழகத்தின் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் அந்த ரேபிஸ் நோய்க்கு மருந்து கொடுக்க சொன்னது இத்தமிழ்தாங்கி சங்கம். ஆகவே இவ்வாறு சில பணிகளை நாங்கள் செய்து வருகின்ற இந்த காலகட்டத்திலே இன்றைய ஊடகவியலில் தமிழ்தாங்கி சங்கத்தின் பங்களிப்பு கலை சம்பந்தப்பட்ட அந்த பகுதிக்கும் நாம் சென்றடைய வேண்டும் என்பதற்காக நல்ல தமிழ் கருத்துக்களை நல்ல இசையமைத்து இன்றைய நவீன இளைஞர்கள் புரியும் வகையில் கொண்டு செல்கின்ற பணியினை செய்ய வேண்டும் என்று எங்கள் சங்கம் முடிவெடுத்த போது சொலுந்தியம் என்று ஒரு பேண்ட் அமைத்து மதுரையில் பாடல்களை எழுதி உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தகவல் தெரிய வந்தது. அந்த சொலுந்தியம் பேண்டை நடத்தி வருகின்ற தமிழ் ஆப்தன் என்கின்ற இவரை அழைத்து நாங்கள் எவ்வாறு நீங்கள் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டபொழுது சொலுந்தியம் என்றால் என்ன என்று கேட்டேன். சொலுந்தியம் என்றால் டைட்டானிக் கப்பலை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், படத்தில் பார்த்திருக்கிறோம். அந்த டைட்டானிக் கப்பலை போல
100 மடங்கு பெரிய கப்பல் தான் சொலிந்தியம் கப்பல். சொலிந்தியம் என்றால் சோழனுடைய இந்தியா என்று சீனர்கள் பெயர் சூட்டியிருக்கிறார்கள். சோழனுடைய இந்தியா என்று அந்த பெயர் மருவி சொலிந்தியம் என்று ஒரு மிகப்பெரிய கப்பலை சோழன் வைத்திருக்கிறார். 6000 யானைகள், 6000 குதிரைகள், அதற்கான யானை பாகன்கள், குதிரை பாகன்கள், அதற்கான மருத்துவர்கள் என்று கிட்டத்தட்ட 60,000 பேர் பயணம் செய்யக்கூடிய உலகத்தின் மாபெரும் கப்பலை நடத்திய சோழ பேரரசன் சோழனுக்குத்தான் அந்த பெருமை செய்யும். எனவே அந்த சோழனுடைய பெருமையை மீட்டெடுக்க சொலிந்தியம் என்ற பெயரில் இவர்கள் அந்த பேண்டை நடத்தி வந்தார்கள். அதில் முதல் பாடலாக தமிழ் SOS என்று இன்றைய இளைய தலைமுறையினருக்கு பண்டைய கலாச்சாரமும் பண்பாடும் நாகரிகமும் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையிலே தமிழ் SOS என்று முதல் பாடலை பாடி இன்றைய நவீன இசைக்கருவிகளை உள்ளே புகுத்தி அனைவரும் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையிலே அந்த பாடலை தமிழ்தாங்கி சங்கம் தயாரித்து தமிழ் ஆப்தன் என்கிற இவர் எழுதி ரியாஸ் காதீர் என்பவர் அதை இசையமைத்து 2014ஆம் ஆண்டு அந்த பாடலை தமிழ்தாங்கி சங்கம் வெளியிட்டது. அதனை லண்டன் BBC ஊடகவியாளர் அசாந்தி ஓம்கார் என்பவர் உடனடியாக அந்த பாடலை லண்டன் BBCயிலே யுகாதி பண்டிகை என்று வெளியிட்டு எங்களுக்கு பெருமை சேர்த்தார். அதைத் தொடர்ந்து ஐரோப்பா நாடுகளிலே இந்த பாடலை பார்த்து ஈழத் தமிழர்கள் பாரிஸ் ஈழம் பாய்ஸ் என்ற ஒரு அமைப்பை நடத்தி வருகின்ற பரத் என்பவர் தமிழ் ஆப்தனர்களை தொடர்பு கொண்டு எங்களுக்கு மீண்டும் ஒரு பாடல் வழங்க வேண்டும் என்று ஈழம் தமிழ் பாய்ஸ் என்று 2வது பாடலை ஏற்படுத்தி அந்த பாடலும் இப்பொழுது வெளிவந்து விட்டது. சமீபத்தில் ஆங்காங்கு பல்வேறு சமூகங்களையும் பல்வேறு ஜாதிகளையும் பல்வேறு இனங்களை உள்ளடக்கிய நம்முடைய இந்தியாவில் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் உலகெங்கும் சுற்றி வந்தாலும் இந்தியாவுக்கு வரும்போது பாகிஸ்தான் பிரதமரை சந்தித்து விட்டு வந்தது அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியது. இதனை எங்கள் மனது சிந்தித்து நாமும் ஏதாவது தமிழ்தாங்கி சங்கத்தின் சார்பாக இந்த மதங்களின் ஒற்றுமைகளுக்காகவும் நல்லெண்ணத்திற்கு அடிப்படையாகவும் ஒரு பாடலை உருவாக்க வேண்டும் என்று தமிழ் ஆப்தன் அவர்களை கேட்டுக்கொண்ட பொழுது அவர்கள் திராவிடத்தின் வரலாறுகளை, அதாவது ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு உள்ளடக்கிய இந்த திராவிட வரலாறுகளை நம்முடைய இசையமைப்பாளர் பினு பிராகினி அவர்கள் இவர்களும் சேர்ந்து நாங்கள் அதை உருவாக்கி கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு நேரமில்லை என்று சொன்னார்கள். நான் இல்லை அவசியம் அவசரமாக இந்த ரமலான் பண்டிகைக்குள்ளாக இந்த பாடலை நீங்கள் புதிதாக எழுதி தர வேண்டாம். 45 வருடத்திற்கு முன்பாக மதுரையில் ஒரு இன்னிசை பாடகர் என்எம் முகமது என்பவர் இந்த பாடலை பாடியிருக்கிறார். அவர் ஏற்கனவே நம்முடைய உடுப்பி தர்மசாலாவில் சென்று அங்கே இருக்கின்ற இந்து பண்டிகைக்கு பாடல்களை பாடக்கூடிய ஆற்றலை பெற்றவர். அவரின் பாடல் வரிகளிலே நீங்கள் புதிய இசையமைத்து உங்கள் குரலை பதிவு செய்து இந்த பாடலை செய்தால் போதும் என்று கேட்டுக்கொண்டேன். உடனடியாக திருவனந்தபுரத்திலிருந்து தம்பி பினு பிராகினி அவர்கள் கொச்சின் சென்று நம்முடைய தமிழ் ஆப்தனும் சென்று இருவரும் கூடி சேர்ந்து மிக குறுகிய காலகட்டத்தில் இந்த பாடலுக்கு இசையமைத்து தமிழ் ஆப்தன் பாடி இந்த பாடல் உங்களின் மூலமாக உலகத்தின் செவிகளை சென்று அடைய வேண்டும் என்பதுதான் எங்களின் நோக்கம், எங்களின் வேண்டுகோள். ஆகவே உங்கள் நல்ல ஆதரவினை இந்த பாடலைக்கு வழங்கி தமிழகம் எங்கும் இல்லை உலகெங்கும் வாழ்கின்ற இஸ்லாமிய இதயங்களை, இஸ்லாமிய பெண்களை, இஸ்லாமிய குடும்பங்களை இந்த பாடல் சென்றடைய வேண்டும் என்றுதான் எங்களுடைய பணிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எங்களது இசைக்குழு சொலிந்தியம் என்பது ஒரு 2013ஆம் ஆண்டு தமிழுக்காக ஒரு படைப்பினை, நல்ல படைப்பினை, திருமூலர் போன்ற திருமந்திரம் பல இயற்றிய நூல்களை எப்படி கொண்டு சென்றடைவது இளைஞர்களிடம். இப்போதென்றால் ஆங்கிலம் அனைத்தும் கலந்து ரெட்ரோ ரவுண்ட், டிரான்ஸ் வேர்ல்ட், அப்படி டிஜே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க காலத்தில் தமிழ் மதுரையில் பார்த்தீங்கன்னா நிறைய கலைமாமணி விருதுமான நாதஸ்வரம் வாசிக்கிற கலைமாமணிகள்லாம் பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் ஆஃபீஸ் போயிட்டு அவங்க வேலைகள்லாம் பார்த்துட்டு கலைமாமணி அவார்டு வாங்கின ஒரு நாதஸ்வரம் வாசிக்கிறதுக்கு அப்படி ஒரு நிலைமை இருக்கலாம் பார்க்குறப்போ எனக்கு யோசித்தேன், இங்கே இருக்க இசைக்கலைஞர்களுக்கு
இவங்களுக்கு என்ன இன்புட் இருக்கும், அவங்களுக்கு விஷயத்தை வாங்கிட்டு தமிழ் இசை உள்ளே கொண்டு வந்து எப்படி யங்ஸ்டர்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றப்போ எங்களுடைய பழக்கவழக்கம் நீண்டு போய் கொச்சின் அங்கெல்லாம் போயிட்டு ஒரு அறிமுகமான முதல் பாடல் வந்து தமிழ் எஸ்ஓஎஸ் முழுக்க முழுக்க திருமந்திரத்தையும் மையமாக கொண்டு தமிழ் பரிமாற்றம் எப்படி வந்தது, சிங்கள சோனக சீன சாபகம் கொங்கண குடகம் கொல்ல துளுவம் வங்க கடாரம் மகத கோசலம் அங்க கலிங்க நேபாளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 18 நாடுகளுக்கு தலைமையான நாடா தக்கணம் அப்படின்ற ஒரு நாட்டில் வந்து இது இயற்றப்பட்டது அப்படின்ற விஷயத்த ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அதை அப்சர்வ் பண்ணி இந்த வேலைகளை செஞ்சு முதல்ல பண்ணப்போ யூடியூப்ல வெளியிட்டப்போ அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இல்லை. ஏன்னா நாங்கள் அதை எப்படி கொண்டு போகணுன்ற ஒரு ஐடியா இல்லாமல் ஓகே தொடர்ந்து பயணிப்போன்றப்போ லண்டன்லேருந்து அசாந்தி உட்கான்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு பாடல் பிடிச்சிருக்கு, இதை அவங்க ஸ்பாட்லைட் பண்ண முடியுமான்னு கேட்டப்போ கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாகவும் அவங்க ஸ்பாட்லைட் பண்ணி உகாதி அன்னைக்கு அந்த பாடலை வெளியிட்டாங்க. அதை தொடர்ந்து ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி பாரிஸ்லேருந்து அடுத்த ப்ராஜெக்ட் கிடைச்சது. அடுத்ததான் வந்து திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படி பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் 2 விதமாக பிரிச்சுருக்காங்க நாட்டை. ஒரு நார்த் இந்தியன் நம்ம ஊருக்கு வந்து அவங்க நார்த் இந்தியன் தான் பேசுவோம், ஆனால் சவுத் இந்தியன் அங்கே போனால் நீ மதராசியா, நீ தெலுங்கா, நீ மலையாளியா அப்படின்னு பார்க்குற ஒரு கண்ணோட்டம் இருக்குது. அது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம்னா உணவுலேருந்து ஆரம்பிக்குது, உடையிலேருந்து ஆரம்பிக்குது. கேரளா சாரி, தஞ்சாவூர் உணவு, அப்படி ஒவ்வொரு அங்கே பார்த்தீங்கன்னா ஆந்திரா மீல்ஸ், இப்படி பிரிவணும். அங்கே கிடையாது. எந்த போர்டு போட்டாலும் நார்த் இந்தியாவில் நார்த் இந்தியன் மீல்ஸ் அப்படி தான் பிரிச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒருமைப்படுத்தணும், திராவிடத்தை ஒருமைப்படுத்தணும். ஏன்னா நம்மளுடைய தமிழ் இதில் பார்த்தா நீராளும் கடல் கொடுத்த பாடலில் தெக்கணமும் மகிழ்ச்சியிருந்த திராவிடனும் திருநாளும், திராவிடனும் அப்படின்னு தான் சேர்க்கணும், தமிழனும் திருநாளும் சேர்க்கணும். ஸோ இந்த விஷயத்தை வச்சு எப்படி ப்ராஜெக்ட் பண்ணலாம் பண்ணிட்டு இருக்கும்போது ப்ரொடியூசர் கூப்பிட்டு இந்த ரம்ஜானுக்கு ஒரு பாடல் பண்ணி ஆகணும். அந்த பாடல் வந்து நீ கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் போட்டாரு. ஒரு அருமையான பாடல், யாருமே ஒரு சிந்திக்காத கோணத்தில் என்ன முகமது யோசிச்சிருப்பாரு. ஒரு ரம்ஜான், அங்கே ஆண் பெண் இருக்காங்க குடும்பத்தில், அவங்களுடைய கடமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் ஆண் நண்பர்கள் விரதம் இருப்பாங்க, விடிய விடிய தொழுகா பண்ணுவாங்க, அவங்களுடைய எப்படி சொல்றது, அவங்களுடைய தியாகங்கள் அதிகமாக தெரியுமா நமக்கு தெரியும். ஆனால் பெண்களுடைய போர்ஷனே தெரியாத ஒரு வெற்றிடம் இருந்தது. அந்த இடத்த எங்களுக்கு கூட அந்த மைண்டில் வரல. ஆனால் என்ன முகமது ஐயா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அதை படைச்சு வச்சிருந்தாரு. படைச்சு வச்சிருக்க அந்த பாட்டு கேட்குறப்போ கண்டிப்பாக பண்ணியே ஆகலாம், இப்படி ஒரு வித்தியாசமான விஷயத்தை கொண்டு போய் நம்ம மக்கள்கிட்ட சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்து 24ஆம் தேதி எங்களுக்கு அந்த பாடல் கிடைச்சது. 25ஆம் தேதி நான் கொச்சின் போகிறோம். போயிட்டு ஒரு 3 நாள் எல்லாமே லைவ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஒரு அரபிக் ஃபீல்டுக்கு என்னென்ன வேணும், துதுக்கா இருக்கட்டும், ஃபவுதா இருக்கட்டும், ஒரு மல்டிபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த பாடல் கொண்டு வந்திருக்கோம். இந்த பாடலில் ஒரு 7 விதமாக ஐயா வந்து இந்த பாடலை பிரிச்சிருக்காரு. ஒரு விடியல் காலையில் வந்து ஒரு வீட்டில் இருக்க கணவன் வந்து தொழுகைக்கு போகணுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு மனைவி தொழுகைக்கு எந்திரிச்சாங்க. ஸோ அந்த ஒரு பகுதியை வந்து ஒரு முதல் விஷயமாகவும், 2வது விஷயமா கணவனை அனுப்பிச்சு வச்சதுக்கு அப்புறம் அவங்களோட கடமை முடியலை. தொடர்ந்து லுகர் ரசர், நான் ஒரு 2 மணிக்கு துவா பண்ணணும், அடுத்து 5 மணிக்கு துவா பண்ணணும், அடுத்து வந்து மகர் பிஷா 7 மணிக்கு துவா பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் சொல்லி வச்சிருக்காரு. அது மட்டும் என்னதான் கடவுளுக்கும் அவர் பணி செய்யணும், குடும்பத்துக்கும் பணி செய்யணும் அப்படின்ற விஷயத்த ஒவ்வொரு பிரைஸஸை கொண்டு வந்தாரு. 3வது பிரைசஸ் பார்த்தீங்கன்னா அந்த கூடு விஷயங்கள், அந்த குறி சொல்ற விஷயங்கள் நம்பக்கூடாது, ஏன் நம்பக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்க விஷயத்த எல்லாத்தையும் ஒன்னாக்கி இப்போ இருக்க இசை கருவிகளை யூஸ் பண்ணி இந்த பாட்டை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சென்றடையணுன்றது விரும்பினார். அதை போய் செஞ்சு கொண்டு வந்திருக்கோம். இந்த பாடலை வெகு விரைவில் உங்களுக்கு நாங்கள் வெளியிடுவோம். நல்ல ஆதரவு கொடுத்து கொண்டு போய் சேர்க்கறது கையில் தான் இருக்கு. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வினு ராகினி. இது வந்து என்னோட ஃபஸ்ட்டு தமிழ் ஒர்க். இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் சோனி சரிகமக்காக ஒரு டிவோஷனல் ஆல்பம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த சான்ஸ் இந்த தினேஷ் சொல்லியாச்சும் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். என்னோட லிரிக் வாரி தான் இது பயங்கரமான இம்பார்ட்டன்ஸான கடலாம். யாரும் சொல்லாத ஒரு இஸ்லாத்திக் பெண்களோட விஷயத்தை சொல்லி ஒரு லிரிக் இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஃப்ளேவர் இருந்தால் ஒரு மியூசிக் பண்ண வேண்டியதாங்க. என்னோட കഴിവിൻ്റെ மேக்ஸிமம் நான் பண்ணியாச்சு. பாக்கி எல்லாம் ഇവിടെ எல்லாம் சப்போர்ட்டில் தான் இருக்கேன். நன்றி. பிஜிஎம்ஸ் எல்லாம் ஓரோ அதில் 7 ஸ்டான்ஸே இருக்கும். லிரிக் வந்துட்டு ஓரோ ஸ்டான்ஸோடையும் எனக்கு தமிழ் அவ்வளோ தெரியாது. மீனிங் எல்லாம் நான் எழுதி படித்து அந்த மீனிங் புரிஞ்சுதான்ட்டு ஓரோ பிஜிஎம்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும். அரபிக் ஃப்ளேவரில் அதில் ஒரு துதூக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும். அது ஒரு விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், அது அரபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. எல்லாரும் கிட்டாரெல்லாம் லைவ் யூஸ் பண்ணிட்டோம். அது அரபிக் ஃப்ளேவரில் தான் யூஸ் பண்ணிட்டோம். പിന്നെ അല്ലാതെ ഒരു ഔത്ത് എന്ന് പറഞ്ഞൊരു ഇൻസ്ട്രുമെൻ്റ്
അത് வந்து ടർക്കിഷ് ഒരു പ്രത്യേക ടോണായിരിക്കും. പിന്നെ ബാൻജോ ഇതെല്ലാം ഓരോ மீனிங் അനുസരിച്ച് ഓരോ பிஜிஎம்ல யூஸ் பண்ணிட்டாங்க. அது அவர் சொன்ன மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு சிம்பிளான சாங், சிம்பிள் சாங், பட் ஒரு பெரிய கண்டென்ட் அதில் இருக்கும் லிரிக்கில், அதான் முக்கியம். இதுக்கப்புறம் என்ன பேசணும் தெரியாது. நன்றி, வணக்கம். ஏன்னா இங்கே தமிழார்த்தன் வந்து அந்த முதல் பாடலில் இருக்கிற கடைசி வரியை அவர் சரியாக புரியும்படியாக அவங்க சொல்ல வந்தார். அதாவது என்னன்னா, அந்த தமிழ் SOSன்ற பாடலில் திருமூலர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடுல இருக்க தமிழ் எங்கெங்கெல்லாம் பரவி இருக்கு, உலக நாடுகளில் எந்தெந்த நாடுகள்லாம் தமிழ் மொழி பரவி இருக்குன்னு 5000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த திருமந்திரத்தில் எழுதியிருக்கு. ஸோ அந்த வரியில் கொஞ்சம் நல்லா உச்சரிக்கும்படியாக உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா ஊடகவியாளர்கள் உங்களுக்கு சென்றடைஞ்சால் அது உலகத்துக்கு சென்றடைஞ்ச மாதிரி அதை மீண்டும் ஒரு முறை அவரை சொல்ல வைக்கிறேன், கொஞ்சம் சரியாக குறிச்சு. சிங்கள சோனகம், சீன சாவகம், கொங்கண குடகம், கொல்ல துளுகம், வங்க கடாரம், மகத கோசலம், அங்க கலிங்க நேபாளம், இத்தனை நாடுகளில் 18 நாடுகளில் மொழி ஆகிய மொழிக்கு தமிழ் மொழி தாய்மொழியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருமந்திரத்தில் எழுதி வச்சிருந்தார். புறநானூற்றை ரெஃபர் பண்ணி எழுதி வச்சிருந்தார். ஸோ அந்த விஷயத்தை அப்படியே பாடல் கொண்டு வந்து முதல் பாடலில் கடைசி ப்ரைஸாக வச்சுருந்தாங்க. அது ரேப் சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் பண்ணாமல் இதாக இருக்கும். ஓவரால் சீக்வன்ஸையும் நம்ம 8 செகண்ட்ஸில் முடிச்சோம். அதில் நோட்டபிள் ஆகலை. அது நீங்கள் அந்த பாடல் கேட்குறப்போ அதனுடைய அந்த ஸ்டக்காட்டோ பாயிண்ட் ஆஃப் வியூவில் பண்ணப்போ அவங்க மென்ஷன் பண்ணி சொன்னாங்க, வெரி ஃபாஸ்டஸ்ட் செகண்ட்ஸில் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பிபிசியில் மென்ஷன் பண்ணது தெரியப்படுத்தும். ஸோ அந்த பாடலாம் கேட்குறப்போ நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் தெரியும்.